சங்கீதம் 119 வசனங்கள் 129 முதல் 152 முடிய. உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இரங்கும். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும். மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவேன். உமது அடியின் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. கர்த்தாவே, நீ நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும். என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும். உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும். அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ளுவேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் சமீபமாயிருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீத பகுதி தேவனுடைய வார்த்தையின் மகிமையும் அதில் நிலைத்திருக்கும் விசுவாசியின் ஆழமான எண்ணங்களையும் வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய சாட்சிகள் அதிசயமானவை என்பதால் அவற்றை முழு இருதயத்தோடு கைக்கொள்ள வேண்டும் என்பதையும், அவருடைய வார்த்தை எளியவர்களுக்கு கூட வெளிச்சமாக இருந்து ஞானம் அளிக்கிறது என்பதையும் இது நினைவூட்டுகிறது. பாவம் நம்மை ஆட்கொள்ளாமல் இருக்க தேவனை நாட வேண்டும் என்றும், அநியாயத்திலிருந்து விடுதலை பெற அவர் முகம் நம்மீது பிரகாசிக்க வேண்டும் என்றும் இந்த பகுதி கற்றுத்தருகிறது. துன்பங்களும் எதிரிகளும் இருந்த போதிலும் தேவனுடைய வார்த்தையை விடாமல் பிடித்துக் கொள்வதுதான் ஒரு விசுவாசியின் அழைப்பாகும். முழு இருதயத்தோடு தேவனை அழைத்து தினமும் அவரது வார்த்தையை தியானித்து எந்த நேரத்திலும் அவரை நம்பிக்கையுடன் தேட வேண்டும் என்பதே இந்த செய்தியின் சாரம். நமக்கு எதிராக என்ன துன்பங்கள் வந்தாலும் தேவன் எப்போதும் நம்முடனே இருப்பார் என்ற நம்பிக்கையை இந்த பகுதி கொடுக்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்து அவர் சித்தத்திற்கேற்ப வாழும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுவே நமக்கு உண்மையான சமாதானத்தையும் நித்திய நம்பிக்கையையும் அளிக்கும். ஆமேன்.